ஹாய், நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நானும் ஆச்சியும் படுதா பிடிச்சிட்ருக்கோம். மேலேருந்து உச்சியில் இருக்கிற மாங்காயெல்லாம் பறிக்கிறோம். இந்த வாட்டி மாங்காய் லேட்டாக தான் பூத்துச்சு, லேட்டாக தான் அப்படி தான் விடணும். ஆச்சி மாங்காய்க்கே அப்படி விட்றாங்க. நாங்கள் பலாக்காய் விட்டு படுதாவே கழிச்சிட்டோம். மேலே உள்ள காயெல்லாம் பார்த்து இப்படி கீழே விழுந்து அடிபட்டாலும் அதை நம்ம வெட்டுக்காய் போட்டுடலாம். பார்த்தீங்களா, இப்படி பறிச்சிடுவோம். வெட்டுக்காய்னா 4-8 வெட்டி அப்படியே காயப்படுவோம். ஒரு 4 நாள் அது வெறும் பச்சை காயை வெட்டி காய போட்டு வதங்கிடும். அது வதங்கின பிறகு அதை உப்பு போட்டு வேக வைப்போம். வேக வச்ச பிறகு அதை நல்லா வெயிலில் 15 நாள் 20 நாள் காயுங்க. அப்படியே வத்தலாக காயும். அதுதான் வெட்டுக்காய். அது 2 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பழக்கம் வச்சுப்பேன். மாங்காய் காய்ச்சதுன்னா மாங்காய் பறிக்கிற வரைக்கும் யாரையும் கொல்லக்குள்ளார விட மாட்டேன், எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். அந்த வடு கீழே கொட்டுற வடுவை உப்புல பொறுக்கி போட்டோம் அப்படின்னாக்க காயெல்லாம் கொட்டி போயிடும்பாங்க. இங்கே வருங்கவா, 3/4 கிலோ இருக்கும்ல இருக்கு இந்த காய். 3/4 கிலோ இருக்கும்ல இருக்கு. உச்சியில் இருக்கிறதா பறிக்கணும். உச்சியில் இருக்க பறிக்கணும், அனுமாராக தான் மாறணும். இல்லை, பெரிய அளவுக்கு இருக்கு. அப்படிதான் கேட்சி பிடிக்கும். பறிச்சு விடுறத கண்ணா அப்படின்னா பறிச்சு விட்டு இப்போ பிடிக்கலையா? நாங்கள் இப்படி தாங்க பறிப்போம். அது எட்டுமா? நம்ம ஒரு நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுமா? அதை இந்த இதில் போட்டு கிரிக்கெட் விளையாடுமா? ஜாலியாக இருக்கும்யா. அப்படியே விடுங்க கீழே. ஆச்சு ஜாலியாகிட்டாங்க. இப்போ பறிச்சு போட்டு மாங்காய் பொறுக்குங்க. அதாவது இந்த மரங்க ஃபஸ்ட்டு வாட்டி காய்ச்சதுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி காய்ச்சதெல்லாம் ஒரு காய் 1.5 கிலோ இவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க. பெரிய ஆச்சரியம், இதுன்னா இவ்வளோ பெருசாக அந்த மாங்காய் காய்க்கணும்னு. அதாவது மாங்காய் இன்றைக்கி 5 கிலோ 100 ரூபா, 6 கிலோ 100 ரூபாலாம் விற்கிறாங்க. பட் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் காய்ச்சி பறிக்கும்போது அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இது கிளிமூக்கு மாங்காய். ஆமாம், கிளிமூக்கு மாங்காய். இருங்க, குருவி மூக்கு மாங்காய். இங்கே வாங்க கிட்டோம். இது ஒட்டு மாங்காய். இங்கே பாருங்க, கிளிமூக்கு மாதிரி இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இது கிளி மூக்கு மாங்காங்க. இது ஒட்டு மாங்காங்க. இது ஒட்டு வெரைட்டி கிளி மூக்கு மாங்காய். ஆமா, அதிசயமா சொல்லுவான் அவங்க பேரன். அதிசயமா பேர் வைப்பான், அதிசயமா சொல்லுவான். நாளைக்கு இது எல்லாத்தையும் போய் வெட்டணும். பழுக்க வைக்கிறதுக்கு கிட்ட விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பறிக்கும் போது அது மாங்காய் பால் அப்படி சரன்னு அடிச்சிரும். அந்த மாதிரி அடிக்கிற காய் பறிச்சாக்க பழுக்காது. பறிக்கும் போது அப்படியே பால்லாம் இல்லாமல் அப்படியே வறண்டு காம்பு கடக்குன்னு கழட்டிட்டு வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மாங்காய் நல்லா பழுக்கும். அதனால் அந்த அளவுக்கு முத்துற வரைக்கும் நமக்கு ரொம்ப பழம் வேணாம். ஒரு 50 பழம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு 50 இந்த கீழே உள்ளதையே அப்படியே நம்ம விட்டு வச்சிடலாம். திடலுக்குள்ளார இருக்கிற மரத்தில் நல்லா அன்றைக்கே பழக்காயை நம்ம பறிச்சுட்டு போய் பழுக்க வச்சு சாப்பிட்டோம். 10 பழம் பழுக்க வச்சு சாப்பிட்டோம். இப்போ அதுக்குள்ளார போனோம்னா அதில் கொஞ்சம் பழத்துக்கு பறிச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறதெல்லாம் நம்ம படுதா பிடிச்சி பறித்து பழுக்க வைக்கலாம். யாருக்கும் ஒரு 4 பழம் 5 பழம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இதை பூரா பறித்து வெட்டுக்காய் போட்டுறக்கூடாது. வாங்க நம்ம காட்டுக்குள்ளே போவோம். காட்டுக்குள்ளே என் கூடயே வாங்க. இங்கே பாருங்க, பழமாக இருக்குது. இங்கே எப்படியே பறித்து வைப்போமா? இங்கே பாருங்க, ஒரு கொத்து. இது நாட்டு மாங்காய், நாட்டு வெரைட்டி. இது நல்லா இது கீழே இருக்குது. நல்லா முத்துட்டும் பழத்துக்கு பறிச்சுப்போம். வாங்க இப்போ மேலே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மாங்காய். இங்கே பாருங்கள். ஆனால் பழம் ஒரு சுமார் டேஸ்ட் தான், ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா இருந்துச்சு. 12 காய் பறிச்சுட்டு போனோம்ல போன வாட்டி. ஆனால் இது எல்லாமே வெட்டுக்காய் போடாது தான் ஆகும் போல இருக்குது. பழுக்க வைக்க முடியாது போல இருக்குது. பால் கொட்டுது பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பால் வரக்கூடாது. இந்த மாதிரி பால் வரலன்னா தான் அது பழுக்கும். பால் வந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கணும், காய் தேரணும். காய் தேரட்டும்னு விட்டா பழுத்து கொட்டி போய் கிடக்கு. நல்லா முத்தின காயாக இருக்குது. ஆனால் போன வாட்டி நம்ம பறிச்சதுலையே பால் வராத காயும் இருந்துச்சு. பறிச்சப்போ பால் வரல, அதெல்லாம் தான் பழுத்துச்சு. ஆசீர்வாதங்க. ஒரு மரத்தில் 4 திங்ஸு காய்க்குதாங்க. அதிசய மரம், ஆச்சி விட்டு மரம் போய் பார்ப்போம் நம்ம. இங்கே பாருங்க, பீக்கங்காய் இங்கே பாருங்க, சவுண்டு கேட்குதா? பீக்கங்காய் ஏதோ முத்தல் நாட்டு பீக்கங்காய் இங்கே போட்டிருந்தோம். பார்க்கவே இல்லை. அது காய்ச்சி நமக்கு விதை கிடச்சிருக்கு. விதை எடுத்து போடலாம். இப்போ ஆடி பட்டத்துக்கு போடுவோம். நிறையா ஜாலியாக இருக்கும். மாங்காய் வரைக்கும் வந்தால் ஒரு 4 காய் சுரேஷ்க்கு கொடுப்போம். அவர் தான் அவர் தான் நாட்டு மாங்கான்னு சாப்பிட்டு விட்டு ஒரு விதையை போட்டு முளைக்க வச்சு செடியை கொண்டாந்து அங்கே ஊனி வச்சுட்டு போணுச்சு. அதை பிடுங்கி போட மனசில் கொண்டாந்து இங்கே ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு வச்சோம். இங்கே பாருங்க, உங்கள் வீட்லேயும் மாமரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள சொல்லுங்க. வீட்டிலேருந்து பறித்து பழுக்க வைப்பீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இவ்வளோ இம்சப்படுவீங்களா சொல்லுங்க. ஸ்ரீமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பிக் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned. Take care. Bye bye.